ஒவ்வொரு நாளும் வெளியில போகக்கூடிய டைம் மனசுல நெனச்சுக்குவேன். எந்த செடியும் என் கண்ல படக்கூடாதுன்ட்டு. ஏன்னா, அவ்வளோக்கு நெறஞ்சு போயிருச்சு. ஆனாலும் ஆசை விட மாட்டேங்குது. கண்ல பட்டுருச்சுன்னா தூக்கிருவேன். அப்படி எடுத்துக்கிட்டு வந்த செடி தாங்க இதுவும். இது இந்த ரணகளி வகைய சேர்ந்ததுன்னு நெனைக்கிறேன். சின்ன இலையிலேருந்தே நெறைய செடி உருவாகும் பார்த்தீங்களா? அந்த வகைய சேர்ந்ததுன்னு நெனைக்கிறேன். எடுத்துட்டு வந்து நட்டு விட்டுட்டேன். இது 10 மணி ரோஸ் புதுசா ஒரு கலர் பூத்திருக்குதுங்க. ஒயிட்டுன்னு சொல்லவும் முடியல. லைட் பிங்க் கலர் மாதிரி இருக்கு. லைட் பிங்க் கலர். ஆனா அவ்வளோ அழகா இருக்கு. ஒரு ட்ரேல நட்டு விட்டுருக்கோம். எல்லாம் சேர்ந்து பூத்தா இத மாதிரி அழகா இருக்குங்கிற ஒரு ஆசை. பூக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா 2 பூ பூத்துருச்சு அதனால. ஆனா இந்த டேபிள் ரோஸ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை பூத்து முடியல. பூத்துக்கிட்டே தான் இருக்குது. அவ்வளோ அழகா இருக்குது. ஆனா வெயில் கம்மியா இருக்குது. வெயில் இருந்துச்சுன்னா, இத விட நெறைய பூக்கும். கிளைமேட் வேற ரொம்ப மங்கலாவே இருக்குது. வெயில பார்க்குறது கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்குது. அம் இதுக்கு டேபிள் ரோஸுக்கு வெயில் இருந்தா தாங்க ரொம்ப நெறைய பூக்கும். அதுக்கு பிடிக்கும் அந்த டேபிள் ரோஸுக்கு. அதனால இங்க பாருங்க அந்த ரோஸு, இது வந்து நம்ம நாட்டு ரோஸு, பிங்க் கலரு பன்னீர் ரோஸுங்க. நான் வெட்டி விட்டதுக்கப்புறம் மொட்டு எடுத்திருக்குன்னு சொல்லி காமிச்சிருப்பேன். இதில தான் ஒரு பூச்சி வந்து இலையெல்லாம் கடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்துச்சுன்னு சொல்லி காமிச்சிருப்பேன். இப்போ மொட்டு கொஞ்சம் பெருசாயிருச்சுங்க. இப்ப எல்லாம் மொத்தமா விரிஞ்சு அவ்வளோ அழகா இருக்கும். ஒரு பூ முந்திக்கிட்டு விரிஞ்சிருச்சு. இனி எல்லாம் சேர்ந்து விரிஞ்சா அவ்வளோ அழகா இருக்கும். பக்கத்திலே ஓர்க்கிடு பூத்து நிக்குது ஒயிட் கலரு. ரோஸ ஒண்டியா காமிச்ச உடனே எனக்கு அந்த பளிச்சுன்னு அந்த ஒயிட் கலர் ஓர்க்கிடு எனக்கு கண்ல தெரிஞ்சிருச்சு. சரி வா உன்னையும் காமிச்சிடலான்னு அதையும் காமிச்சாச்சு. காந்தாரி மிளகு நிக்கிறதையும் காமிச்சிருப்பேன், காய்ச்சிருந்ததையும் காமிச்சிருப்பேன். திடீர்னு காந்தாரி காஞ்சு போயிருச்சு. ஒண்ணே ஒண்ணு அதுக்கு முன்னாடியே ரெடி ஆயிட்டோம். ஏன்னா ஒரு வாட்டி காந்தாரி மிளகு விதை கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதனால நேரமே விதை போட்டு அதுலேருந்து ஒரு 2 தை உருவாக்கி எடுத்துட்டு அத நட்டு விட்டுருக்கோம். மூக்குத்தி அவரை விதை நீங்க பார்த்துருப்பீங்க. அது காஞ்சிட்டு வருது. அத எடுத்து நடணும். இது வந்து மல்லிங்க, கொத்தமல்லி. அது நம்ம கடையில வா வந் வாங் வாங்குனது. சில கஸ்டமரு அ வெட்டி குடுக்க கேட்பாங்க. அதாவது அந்த மூட மண்ணோடி வேணாம் அப்படிம்பாங்க. அப்ப அந்த மூட கட் பண்ணிக்கிட்டு, மேல இருக்க அந்த இலைய ஒண்டியா குடுத்துருவோம். அப்ப அந்த மூட என்ன பண்றது, அந்த மூட எடுத்துட்டு வந்து நட்டு விட்டுட்டாரு. நான் நட்டதில்ல, என்னோட வீட்டுக்காரர் நட்டு விட்டது. ஆனா அது அழகா திலுத்து வந்துருச்சு. அதான் காமிச்சிட்டு இருக்கேன். நம்ம வீட்டுக்கு தேவைக்கு சில டைம் இது கூட இருக்காது. அந்த தேவைக்கு ஓடி வந்து பிச்சுக்கலாம்ல. நீங்களும் இத மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. கட் பண்ற மல்லி தண்ட எடுத்து நட்டு வச்சு பாருங்க. நமக்கு தேவைக்கு எப்பமாவது யூஸ் ஆகும். அழகா திலுத்து வந்துருச்சு பாருங்க. அதான் நான் காமிச்சிட்டு இருக்கேன். அ இடையில வச்சிருக்கிறது அந்த சைனீஸ் வால்சன் செடி ஆன்லைன்ல வாங்குனது. நல்லா வளரலைங்க. குருவி பிடிச்சுக்கிட்டே இருக்கு. மாதுளை தானே முளைச்சு நிக்குதுங்க. இந்த காய்கறி வேஸ்ட்டுங்கள எல்லாம் போடுறோம் பார்த்தீங்களா? அதுக்குள்ள வந்து மாதுளையும் முளைச்சு நிக்குது. சின்ன சின்ன ரோஸ் கட்டிங்களும் உள்ளுக்குள்ள ஊனி வச்சிருக்கேன். ஏதாவது வந்தா வரட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். இந்த கிளாடியோஸ் கிழங்கு வச்சிருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்குள்ள இந்த மேரிகோல்டு நட்டு விட்டதுக்கு கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க யூடியூப் ஃப்ரெண்டு. அந்த மேரிகோல்ட எடுத்துருங்க அந்த செடிய. அப்பதான் அது வளரக்க நல்ல இதா இருக்கும், ஈஸியா இருக்கும் அப்டின்ட்டு. அத எடுத்துறணுங்க. அத காமிச்சது. டேபிள் ரோஸ் இன்னொன்னுலயும் பூத்துட்டு வராங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.